சரி வாங்க, உங்க இஷ்டம் என்ன, என்ன கேள்வி கேட்டு ஏதாவது இதுக்காக உங்க ஃபுட்டேஜ் வரணும்னு கேளு வாங்க. வாங்க. ஃபர்ஸ்ட் நாங்க வந்து டிடி அவங்க எங்களுக்காக வந்திருக்காங்க, முதல்ல அவங்களுக்கு நன்றி சொல்லுவோம். அண்ட் நான் மறுபடியும் சொல்றேன், இது வந்து ஒரு ஸ்லீப்பிங் லைன், வி ஹவ் woken up அண்ட் அது மறுபடியும் இட் ஹாஸ் டு டூ கிரேட்ங்கிறது என்னுடைய அபிமான வேண்டுகோள். அண்ட் இன்னும் ஜனங்களுக்கு ரீச் ஆகணும். அதாவது மீடியா, டிஜிட்டல் ஏஜ் எல்லாமே மாறிட்டு வந்திருக்கு. தட்ஸ் வை ஐ ஆல்வேஸ் செட் கீப் இட் யூடியூப்ல போடுங்க, அங்க போடுங்க, பிகாஸ் லாட் ஆஃப் பீப்புள் ஆர் மோர் கம்ஃபர்டபுள் ஆன் தட். அது கம்ஃபர்ட் லெவல் வந்து நம்மளும் ஏற்படுத்தணும். சி, மார்க்கெட்டிங் இஸ் ஆல் அபவுட் தட். ஸோ இன்னும் அது பிரபலப்படுத்த நீங்க வந்து இன்னும் அதுக்கு நம்ம எல்லாருமே ஒற்றுமையா செயல்படணுங்கிறது என்னுடைய வேண்டுகோள். ஐ எம் ரியலி ஹாப்பி டு டூ திஸ் சீரியல். நான் ஃபர்ஸ்ட் சீரியல் நடிக்க கூடாதுன்னு இருந்தேன், பட் அவங்க ரொம்ப இன்சிஸ்ட் பண்ணி நான் பண்ணணும் அப்படின்னு சொன்னப்ப நான் ஃபர்ஸ்ட் சொன்னேன், நீங்க என்ன ரஜினிகாந்த், நான் வந்து சூப்பர் ஸ்டார் அதெல்லாம் நீங்க சொல்லாதீங்க, நான் ஒரு பெண், அந்த பெண் வந்து ஒரு குடும்பத்துல எப்படி இருக்கணுமோ அந்த மாதிரி பண்ணுங்க அப்படிங்கிறது மட்டும்தான் நான் இவருக்கு குமரேசன் அவர்களுக்கு சொன்னேன். அந்த பெண் வந்து இந்த சடனா ஒரு டைலாக் வரும், ஹீரோ டைலாக் மாதிரி வரும், யோ அந்த மாதிரி பேசுறவங்களே யாரும் பேச மாட்டேன்றாங்க, நான் வந்து சாதாரணமா பேசுறேன் அப்படின்னு சொல்லி நீங்க என்ன வந்து அந்த மாதிரி பண்ணாதீங்க, ஒரு குடும்பத்துல ஒரு பெண் எப்படி பேசுறாங்களோ அந்த மாதிரி வைங்கன்னு சொன்னேன். ஸோ அந்த மாதிரி இருக்கப்போ வந்து வேணு அரவிந்த் வந்து ரொம்ப உடல்நிலை சரியாமல் அவர் ஹாஸ்பிட்டல்ல இருந்தாரு. எனக்கு அவரை மீட் பண்ண 2-3 வாட்டி, நிறைய விஷயங்கள் அவளோட பார்க்கும்போது நான் எவ்வளோ நல்ல நல்ல கதாபாத்திரங்கள் அவரோட பண்ணியிருக்கேன். ஐ டென்ட் வாண்ட் டு see him. அண்ட் மென்டலி வந்து அவர் என் லைஃப் முடிஞ்சு போச்சுன்னு அவர் நினைச்சிட்டு இருந்தாரு. நான் சொன்னேன், வேணும் உன் லைஃப் முடியல, யூ ஆர் கோயிங் டு ஓப்பன் another door, யூ ஆர் இன்னொரு பாதையில நீ போகணும் அப்படின்னு சொன்னேன்னா, இல்லை நீ நடிக்கணும் அப்படின்னு சொன்னா அவர் பயந்தாரு, நான் எப்படி நடிப்பேன்னு. நீங்க செட்டுக்கு வாங்க, உங்களுக்கு எப்படி வேணுமோ நான் பண்றேன்னு சொல்லி அப்புறம் அந்த கதாபாத்திரத்தை உங்களுக்கு ஃபர்ஸ்ட் அந்த கதாபாத்திரம் அவ்வளோ இல்லை. அப்புறம் நாங்க வந்து எல்லாருமே உட்கார்ந்து பேசி நான் சொன்னேன், இந்த மாதிரி ஒரு கோபக்காரரா அந்த இதுல அவர் இப்ப நீங்க நம்ப மாட்டீங்க, இப்ப 1 year இருக்கும்ல நாங்க அவர் ஸ்டார்ட் பண்ணி, நீங்க அவர்கிட்ட இந்த மாற்றத்தை பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க. அதனால எவ்ரி ஹியூமன் பீயிங், ஒரு மனிதனையும் நம்ம தட்டி கொடுத்தா, அந்த சப்போர்ட்டை கொடுத்தா எவ்வளோ அவங்களுக்கு எவ்வளோ சேஞ்சஸ் அவங்க லைஃப்ல வருங்கிறதுக்கு வேணு அரவிந்த் வந்து ஒரு எக்ஸாம்பிள். இன்னைக்கு அவர் அவ்வளோ ஹார்டா ஒர்க் பண்ணி பிசியோ பண்ணி அது பண்ணி இப்போ அவர்னால நடக்க முடியும். ஃபர்ஸ்ட் வீல் சேர்ல தான் இருந்தாரு, இப்போ நடக்கிறாரு. ஸோ தேங்க்யூ வெரி மச். அதுதான் சொல்ல வரேன், வாய்ப்புங்கிறது எல்லாருக்கும் அமையறது இல்லை, ஆனா அமைஞ்சுக்கிற அந்த வாய்ப்பை வந்து சிறப்பா செயல்பட்டோம். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வாங்க, உங்க கதைக்கு வாங்க. நான் நிறைய சொல்லிட்டேன் இல்ல? இல்லைங்க, ஒரு 4 நாளுக்கு முன்னாடி எனக்கு எஸ்ஐடில இருந்து ஃபோன் பண்ணாங்க. ஃபோன் பண்ணி நான் ஃபர்ஸ்ட் அவங்க கிட்ட வந்து என் பாராட்டுகளை சொன்னேன். பரவாயில்ல, இவ்வளவு சீக்கிரமா நீங்க வந்து ஒர்க் பண்றீங்கன்னு சொன்னேன். அப்ப இந்த விஷயமா கேட்டாங்க. ஆமா நடந்ததுன்னு சொன்னேன், பட் நான் கம்ப்ளைண்ட் கொடுக்கல. தேர்ஸ் நோ கம்ப்ளைண்ட். ஸோ என்னை இன்வெஸ்டிகேட் அவங்க பண்றதுக்கு எதுவும் கிடையாது. நான் கம்ப்ளைண்ட் கொடுத்தா என்னை இன்வெஸ்டிகேட் பண்ணலாம், கம்ப்ளைண்ட் கொடுக்கல. தே ஜஸ்ட் வாண்டட் அ கிளாரிஃபிகேஷன், இது நடந்ததான்னு. தட்ஸ் ஆல். கண்டிப்பா நான் அது எப்ப சொல்லிட்டேன். கமிட்டினா வந்து நீங்க வந்து நான் ஒண்ணே சொல்ல விரும்புறேன், ஏன்னா நீங்க பிரஸ் எல்லாருமே இருக்கிறதுனால. கமிட்டினா என்ன, இவ்வளோ அக்கிரமம் நடக்குதா தமிழ்ல? அப்படியெல்லாம் கிடையாது. தமிழ்ல அந்த அளவுக்கு நிறைய குறைஞ்சு போச்சு. ஏன்னா படிச்சவங்க வந்திருக்காங்க, அவங்க வந்து அவங்க பிஹேவியர் மாறி போச்சு, அவங்களுடைய ஆட்டிடியூட் மாறி போச்சு. எல்லாமே வெரி வெரி என்ன சொல்றது, ரொம்ப கான்ஃபிடண்டா இருக்காங்க, ரொம்ப ஸ்மார்ட்டா இருக்காங்க, எல்லாரும் அந்த மாதிரி இருக்காங்க. ஸோ எங்கேயோ ஒரு இடத்துல நான் நினைக்கிறேன், 2வது தரத்துல இருக்கிற கேரக்டர் ஆர்டிஸ்டோ இல்ல ஏதாவது ஒரு கதாபாத்திரம் எங்கேயோ ஒரு இடத்துல தவறு நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. நான் சொல்றது ஒரே ஒரு விஷயம், நான் ஏன் இதை பத்தி பேசுனேன்னா, இன்னைக்கு ஏன் பேசுனேன்னா, ஏன் அதுக்கு முன்னாடி சொல்லன, அந்த இடத்துல நான் என்ன பண்ணுமோ நான் பண்ணிட்டேன். என்ன மோகன்லால் சாரே கேட்டாரு, ஐயோ இது என் செட்ல நடந்த சார், நான் பேர் சொல்ல விரும்பல, இது நீங்களோ வேற யாரோங்கிறது நான் சொல்ல. ஆனா பெரிய ஆளுங்கள் யாரும் அந்த செட்ல இல்ல. நான் நடந்து போகும்போது பாக்குறது, நான் பார்த்தோன்னே ஐ நியூ இட் வாஸ் அ ராங் வீடியோ. ஆனா எனக்கு அந்த பாஷையில எனக்கு அவ்வளவு ஃப்ளூயன்ட் இல்லாதனால நான் பேசல. தென் நான் ஒரு தமிழ் தெரிஞ்ச ஆள்கிட்ட என்னது இது அப்படின்னு, இல்லைங்க இந்த மாதிரி எல்லாம் வச்சு பிடிச்சு வாங்குவாங்கன்னு வாங்கிட்டேன். ஐ டோல்ட் தம் delete it. பட் delete பண்ண சொன்னாலும் எவனோ ஒரு காப்பி அனுப்பிச்சிருப்பான், ஃபார்வர்டு இருக்கும்.
அப்புறம் நான் வந்து ப்ரொடக்ஷனை கூப்பிட்டு சத்தம் போட்டு இது மாதிரி இது நீங்க தான் பாதுகாப்பு கொடுக்கணும். இதெல்லாம் கேரவன்ஸ் வந்து ஹீரோவோட கண்ட்ரோல் கிடையாது. இல்லைன்னா சும்மா அவர் மேல போடணும் இவர் மேல போடணும் இங்க சென்சேஷனலைஸ் பண்றதுக்காக இல்ல. ஹேமா கமிட்டியில இந்த மாதிரி எல்லாம் பாதுகாப்பு வேண்டும் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி ஃபெயிலிங்ஸ் இருக்கு, அதை கரெக்ட் பண்றதுக்கு இதுவும் ஒரு இடம். இந்த இடத்தையும் நீங்க கரெக்ட் பண்ணுங்கிறதுக்காக தான் நான் இந்த விஷயத்தையே பேசினேன். அண்ட் என் லைஃப்ல இது வரைக்கும் எந்த பிரச்சனை வந்தாலும் நான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். நான் தனியா தான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். பெரிய சண்டை நடக்கும், அங்க ஹீரோவும் இருப்பாங்க. சில ஹீரோ வந்து என்னமா என்ன ப்ராப்ளம் கேட்பாங்க, சில ஹீரோஸ் கண்டுக்காத மாதிரி அந்த பக்கம் போயிடுவாங்க. ஸோ வி ஹவ் லேர்ன் டு சர்வைவ் ஆன் அவர் விமன். நாங்க பெண்கள் வந்து பிறவிலேயே ரொம்ப ஸ்ட்ராங் ஆனவங்க. எங்களுக்கு எல்லாமே நம்மால செய்ய முடியும். ஆனா எங்கேயோ ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜில எங்களை பின்னாடி தள்ளிட்டாங்க. இன்ன வரைக்கும் நாங்க வந்து அதை போராடிக்கிட்டே இருக்கோம். தட்ஸ் இட். சார் மூடி மறைக்கிறது இல்லைங்க. நீங்க இப்ப நான் ஒண்ணு பிரஸ் கிட்ட கேட்கிறேன், தயவு செஞ்சு சொல்லுங்க உங்களுக்கு தெரியாதுன்னு. உங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லுங்க. எவனோ உட்கார்ந்துகிட்டு பக்கத்துல இருந்து பார்த்தவன் மாதிரி பேசுறாங்க. உங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லுங்க. வாய் திறந்து உங்ககிட்ட வந்து சொல்லி நீங்க என்ன பண்ண போறீங்க? டெஃபினட்டா நான் 80ஸ்ல இருந்து நான் பாக்குறேங்க. தண்டனை கொடுக்க முடியாது, எனக்கு தெரியும். நான் தெரிஞ்சனால சொல்றேன். நான் பேர் சொல்ல முடியாது, பேர் சொல்ல மாட்டேன். நான் மண்ணா இப்படி படுத்துக்கிட்டு துப்புனா என் மூஞ்சில தான் விழும். அதை நான் விரும்பல. இது எல்லாம் நிறைய பேர்கள் சம்மந்தப்பட்டிருக்காங்க, அங்கங்க தவறு பண்ணிருக்காங்க. இன்னைக்கு அது அனுபவிச்சிருக்காங்க. அது அனுபவிச்சவங்களும் நான் பார்த்துட்டேன். சோ அதை பத்தி நான் இப்ப பேச விரும்பல. ஏன்னா அந்த இடத்துல நான் எப்படி ஹேண்டில் பண்ணுமோ நான் ஹேண்டில் பண்ணிருக்கேன். அந்தந்த இடத்துல அந்தந்த ஹீரோயின்ஸோ அந்தந்த ஆர்டிஸ்டோ எப்படி ஹேண்டில் பண்ணுமோ அவங்க ஹேண்டில் பண்ணிருக்காங்க. இது வந்து மீடியால பேசியோ மக்களிடம் போய் எங்களுக்கு இப்படி நடந்து போச்சு. we are not helpless women, we are strong women. நாங்க கரெக்டா நாங்க ஹேண்டில் பண்ணிருக்கோம். ஆனால் நான் என்ன நினைக்கிறேன்னா வருங்கால பெண்களுக்கும் வருங்கால சமுதாயத்துக்கும் வருங்கால ஆர்டிஸ்டுக்கும் there should be a protection. ஏன்னா இன்னைக்கு எரா மாறி போயிடுச்சு. எங்கேயோ இருக்கிற ஒரு கேமரால ஒரு சிசிடிவில இருந்து நீங்க ஒரு விஷுவல் பிடிக்கிறீங்க, அதை பத்தி எழுதுறீங்க, கரெக்டா? சோ இப்ப இருக்க எரால ப்ளீஸ் இதெல்லாம் இருக்கு, உங்க பாதுகாப்பு நீங்க கரெக்ட் பண்ணிக்கங்க. இப்ப நான் ப்ரொடியூசர் கவுன்சில் போனேன்னா நான் அக்ரிமெண்ட் கேட்கறேன்ல, இதுல நாங்க என்னென்ன பத்திரமா பாத்துக்கணும்னா, ஐயோ நீங்க இந்த மாதிரி எல்லாம் 20 வருஷத்துக்கெல்லாம் ரைட்ஸ் கொடுக்காதீங்க, 3 வருஷம் கொடுங்க, அந்த மாதிரி எவ்வளவு ஐடியா சொல்ல போகும்போது இதுவும் பெண்களுக்கு நீங்க வர. இப்ப ஏதாவது ஒரு இன்சிடென்ட் நடந்ததுன்னா ஒரு கமிட்டி இருந்தா, அது நடிகர் சங்கத்துல நான் நாசர் கிட்ட சொன்னது வந்து கீப் அ ஸ்ட்ராங் கமிட்டி. ஒரு போலீஸ் ஆபீசரோ ஒரு லாயரோ இதை வச்சிங்கன்னா ஒரு செக்யூரா, ஐயோ இவங்க கிட்ட சொன்னா ஏதாவது நடக்கும்னு நம்புற ஒரு கமிட்டி வைங்க. ஏன்னா நான் ஏன் சொன்னேன்னா நிர்பயா கேஸ் வந்து 8 வருஷம் ஆச்சுன்னு, அது கொச்சப்படுத்துறதுக்காக சொல்லல. நிர்பயா கேஸ் வந்து அந்த லென்த் வரப்போகும்போது அவ்வளோ வருஷம் வரப்போது நமக்கே பெண்களாகிய நாங்க என்ன நினைக்கிறோம், ஐயோ யாருக்குமே அது ஒரு என்கரேஜிங்காவே இல்லை. இன்னைக்கு கல்கட்டால அந்த பொண்ணு பரிதாபமா செத்தப்போ ஐயோ இந்த பொண்ணுக்கு எப்ப நியாயம் கிடைக்கும், இவ சாவுக்கு எப்ப இந்த தண்டனை கொடுக்க போறாங்கன்னு நினைக்க போகுது. இன்று பிரதமர் மோடிஜி அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த மாதிரி தவறுகள் பெண்களுக்கோ குழந்தைங்களுக்கோ நடந்தா யூ ஹாவ் டு ஃபாஸ்ட் ட்ராக் இட், சீக்கிரமா முடிக்கிறதுக்கு நீங்க வலியுறுத்துங்கன்னு சொல்லியிருக்காரு. ஒரு பிரைம் மினிஸ்டர் சொல்ல போகும்போது எங்களுக்கு மனசு திருப்தியா இருக்கு. ஓஹோ இது மாறணும், மாறதுக்காக தான் நான் குரல் கொடுத்தேன். நெக்ஸ்ட் என்னங்க, சாரி, எனக்கு ஒரே ஒரு நிமிஷம், ஒரே ஒரு ரிக்வெஸ்ட்டுங்க. நீங்க யாராவது என்ன கேள்வி கேட்பது நீங்க எந்த பத்திரிக்கைன்னு எனக்கு சொல்லுங்க, பிகாஸ் ஐ வாண்ட் டு பி அவேர். சொல்லுங்க, நீங்க மாலைமர் சொல்லுங்க. விசாகா கமிட்டி ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்சாங்க. அந்த கமிட்டிக்கு இது வரைக்கும் ஒரு கம்ப்ளைண்ட்டும் வரல அப்படின்னு சொன்னாங்க. இப்ப அந்த கமிட்டியை மாத்த யார் இருக்காங்க இந்த கமிட்டியில? இல்ல ஏற்கனவே ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லியிருந்தாங்க. யார் இருக்காங்க அந்த கமிட்டியில? நடிகர் சங்க நிர்வாகிகள். தேங்க்யூ. நெக்ஸ்ட். நீங்க எந்த பத்திரிக்கைங்க? சரி சொல்லுங்க.
ப்ரொடியூசர், ப்ரொடக்ஷன். இப்ப இருக்கிற காலகட்டம் வந்து நான் இப்ப எல்லா ஹீரோஸ் கூடயும் நடிச்சிருக்கேன், எல்லா புது ஹீரோஸ் கூடயும் நடிச்சிருக்கேன், புது டைரக்டர்ஸ் கூட நடிச்சிருக்கேன். பாதுகாப்புங்கிறது இப்ப ஐ டோன்ட் சி ஒரு பெரிய ரிஸ்க் ஃபேக்டர் இருக்கிற மாதிரி என் கண்ணு முன்னாடி தெரியல. முன்ன தெரிஞ்ச மாதிரி இப்ப தெரியல. பின்னாடி ஏதாவது நடக்குதான்னு தெரியல. இல்ல அவங்க லவ் பண்றேன்னு சொல்லி ஏமாத்துறாங்களான்னு எனக்கு தெரியல. ஏன்னா இது வேற மாடல் இப்ப, சரிங்களா? அதனால எனக்கு அது அவ்வளோ என் கண்ணுக்கு வரல. பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது இந்த மாதிரி டான்சர்ஸுக்கு, அடுத்த ஆர்டிஸ்டுங்களுக்கு, செகண்ட் கிரேட் ஆர்டிஸ்டுக்கு. அதுக்கு கிரேடுன்னு சொன்னா இன்னொரு கேரக்டர் பண்றவங்க. இப்ப ஹீரோயின்னா எல்லாரும் விழுந்தடிச்சு எங்களை கவனிப்பாங்க. அடுத்த கேரக்டர் ஆர்டிஸ்டா அவங்கள வந்து பாதுகாக்க வேண்டியது ப்ரொடியூசர். இது நான் ப்ரொடியூசர் கவுன்சிலே சொல்லியிருக்கேன். நீங்க வந்து இவங்களுக்கு வந்து ஒரு டாய்லெட்டோ, சேஞ்சிங் ஃபெசிலிட்டிஸோ, கேரவான்ஸ் வந்து ப்ரொடெக்டடா இருக்கோ, இதெல்லாம் பார்க்க வேண்டியது ப்ரொடக்ஷன். ஸோ அங்க ஏதாவது ஒரு தவறு நடந்தா அந்த பெண்ணுக்கு நம்ம அவேர்னஸ் கொடுக்கணும். நீ இங்க வா, இங்க வந்து பதில், இங்க வந்து சொல்லு. ஏன்னா இது 5 வருஷத்துக்கு அப்புறம் சொன்னோம், 10 வருஷம், இது ஆம்பளைங்க கேட்கிற ஒரு காமனான கேள்வி. ஒரு பெண்ணோட மனநிலை யாருக்குங்க தெரியும்? அந்த 5 வருஷத்துல எவ்வளவு வேதனை அனுபவிச்சிருக்காங்க, வேலை இல்லாம கஷ்டப்பட்டு இருக்காங்க, குடும்பத்தை பார்த்துக்கணும், குழந்தைய பார்த்துக்கணும், எவ்வளவு விஷயத்த சுமந்துக்கிட்டு இருக்காங்க. எல்லா பெண்களும் ஒரு துறையிலையும் நான் சொல்றேன், ஒரு துறையில அது யாரா இருக்கட்டும், ஒரு சமைக்கிற பொம்பளையா இருக்கட்டும், இல்லாட்டி பெரிய ஷெஃபா இருக்கட்டும், ஒரு பெரிய ஐடி கம்பெனியில இருக்கிறவங்களா இருக்கட்டும், அவங்க எல்லாம் படுறவங்களுக்கு ஐடி கம்பெனியில யூ ஹேவ் அ ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட். அந்த மாதிரி ஒரு ஹை லெவல் ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட் நம்ம உருவாக்கணும் வித் ட்ரஸ்ட்வர்தி பீப்புள். பண்ணட்டும், அவர் கேட்டா நான் சொல்லுவேன். நீங்க எந்த பத்திரிக்கைங்க? எங்க? ஓகே. ஜென்ரலா ஐ திங்க் இந்த காலத்து நிறைய யங்ஸ்டர்ஸுக்கு மைண்ட் செட்டே ராங்கா இருக்குங்க. இட் இஸ் கெட்டிங் வர்ஸ் எவ்ரி இயர். நான் ஒன்னே ஒன்று சொல்றேங்க, இருக்கலாம், அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு இருக்கலாம், என்னை பொறுத்த வரைக்கும் அப்படி இருக்கலாம். நானும் இப்ப கூட சொல்றேன், நான் முன்ன பார்த்த மாதிரி இப்ப வந்து எனக்கு அவ்வளோ கண்ணுக்கு தெரியல. ஒருவேளை நான் கேரக்டர்ஸ் பண்றதுனால நான் அதை பார்க்கலையா எனக்கு தெரியல. பட் யூஸ்வலா வந்து ஏதாவது ஒரு ஆர்டிஸ்ட் வந்து என்கிட்ட சொல்லுவாங்க, முன்னெல்லாம் யாராவது வந்து என் ரூம்ல இருப்பாங்க, இல்லைன்னா செட்ல வந்து மேடம் நான் உங்க பக்கத்துல உட்காந்துக்கிறேன், அங்க தனியா உட்காந்தா அவங்க ஒரு மாதிரியா பேசுறாங்கன்னா சரி பக்கத்துல உட்காரு, யாரும் நான் இருக்க போகும்போது அவங்க யாரும் வரமாட்டாங்கன்னா அந்த பொண்ணுக்கு ஒரு தைரியம் வந்திருக்கு. இது ஒரு பெரிய நடிகை, ஒரு பிரபல நடிகரை கல்யாணம் பண்ணிருக்கு. அந்த பெண்ணுக்கு நான் வந்து இந்த மாதிரி ஒரு இடத்துல ஒரு பெரிய ஒரு நடிகர் குடிச்சிட்டு வந்து மிஸ்பிஹேவ் பண்ணாரு. அப்ப என் கணவர் பக்கத்துல இருந்தாங்க. என் கணவர் வந்து தயவு செஞ்சு நீ எதுவும் சொல்லாத, குடிச்சிருக்காங்க அப்படிங்கிறாரு. அந்த சமயம் பார்த்து அவர் எங்கேயோ கூப்பிட்டாங்க, போயிட்டாரு. அந்த ஆளை வந்து நான் என்னென்ன பேசணுமோ நான் பேசிட்டேன். அந்த பொண்ணு வந்து என்னை கட்டுப்பிடிச்சு சொல்லிச்சு, எனக்கு பாஷை தெரியாது, ஆனா நீ சொன்னது எனக்கு என்னமோ தெரியும், ஐ லவ் யூன்னு சொல்லி இன்ன வரைக்கும் எனக்கு ஒரு நெருங்கிய ஒரு ஃப்ரெண்டா இருக்காங்க. ஸோ தப்பு நடக்கிற இடத்துல தட்டி கேட்குறோம், அதை கரெக்ட் பண்றோம். அதை கொண்டு வந்து நான் பப்ளிக்லயோ மீடியாலயோ அது போய் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ணா என்ன பண்ண போறோம்? டிசப்பாயின்மெண்ட் எனக்கு என்னன்னா, நிறைய தப்பு பண்றவங்க நான் என் கண்ணால பார்த்திருக்கேன், நிறைய பேர் தப்பு பண்ணிருக்காங்க. ஆனா சொசைட்டி வந்து அந்த ஆம்பளைய தான் மேல தூக்கி வச்சு கொண்டாடுறீங்க, மேல தூக்கி வச்சு நீங்க கொண்டாடுறீங்க. அப்ப எங்க ஹீரோயின்ஸ், ஒவ்வொரு ஹீரோயினுக்கும் ஒரு கதை இருக்குங்க, எனக்கு தெரியும். அந்த ஹீரோயின்ஸ் எல்லாம் என் பக்கத்துல உட்கார்ந்துட்டு நாங்க இப்படியே உட்கார்ந்துட்டு இருக்கோம். எனக்கு அதுதான் எனக்கு ஃபெயிலியரா தெரியும். இந்த பக்கம் பார்த்தா சுனிதா வில்லியம்ஸ் அங்க இங்க ஸ்பேஸ்ல உட்கார்ந்துருக்காங்க, இந்த பக்கம் பார்த்தா ஒரு கமலா ஹாரிஸ் வந்து பிரசிடென்ட்டுக்கு ரன் பண்றாங்க. நாங்க இன்னும் இந்த மாதிரி கேவலமான விஷயத்தை பேசிக்கிட்டு இருக்கோம். I think that is a failure in society and for women.
அவருக்கு தெரியல தான். அவர் தெரிஞ்சா அவர் சொல்லுவாரு. சார் நான் உடனே இதுலயும் ஒரே ஒரு விஷயம் நான் சொல்ல ஆசைப்படுறேன். உங்களுடைய மௌனம் தப்பாக தெரியும். உங்களுடைய மௌனம், நீங்க இது எதுக்கு சொல்லணும், இது சொன்னா இது நான் என்ன பதில் சொல்லணும், ஒன்னும் சொல்ல வேண்டாம். நான் இந்த பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கறதுக்காக எல்லாரோடையும் உட்கார்ந்து நான் சரியாக செயல்படுவேன். ஒரு வார்த்தை சொன்னா அந்த பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு ஒரு சகோதரியா இருக்கலாங்க, தெரியாத மூஞ்சியா இருக்கலாம், பட் she is a woman. உங்க ஃப்ரெட்டர்னிட்டியில இருக்கிற பெண். அவங்க பெரிய நடிகைகள்ல யார் யார் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னா ஒவ்வொரு கதாநாயகனுக்கு தெரியும், ஒவ்வொரு ஆர்டிஸ்டுக்கும் தெரியும், ஒவ்வொரு டைரக்டருக்கு தெரியும். தெரியலன்னு இல்லை, அவங்க ஒரு வார்த்தை அந்த பெண் பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு சொன்னா உண்மையிலே சந்தோஷமாக இருக்கும். நான் இது என் கணவரிடம் சொன்னேன். அவர் அப்கோர்ஸ் அது பாலிட்டிக்கலா அவர் எப்படி அது என்ன கரெக்ஷன் கொடுக்க முடியுங்கிறது அவர் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஏன்னா அவர் நடிகர் சங்கத்துல அவர் மெம்பர் கிடையாது, தூக்கி போட்டாச்சு அவரு. அது இன்னும் அவங்கனால அது ரீஇன்ஸ்டேட் பண்ண தெரியலன்னு சொன்னேன். ஓகே, ஐ டிட் சே பண்ணல, தெரியலன்னு சொன்னேன். ஸோ பேசிக்கலி இந்த மாதிரி எல்லாரும் குரல் கொடுத்தா நீங்க பப்ளிக்ல கொடுக்க வேண்டாம். உங்களுக்கு பப்ளிக்ல பேச பிடிக்கல, ஏன்னா இந்த மாதிரி மீடியால பேசினா ஐ திங்க் லாட் ஆஃப் பீப்புள் கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளா இருக்காங்க. என்ன உடனே மிஸ்கன்ஸ்ட்ரூட் பண்றாங்க. நீங்க என்ன ஹெட்லைன் போடுவீங்க, நானும் இதெல்லாம் பாக்குறதே இல்லை. பார்த்தா ராதிகா பேட்டரை விட்டீங்க, ராதிகா விஷாலுக்கு சவால் விட்டார், செருப்பால அடிக்க. இது என்ன, இது ஹுக்கு ஒண்ணு போட்டு நாங்க போடாத ஹுக்கா டான்ஸா? என்ன ஹுக்கு? நான் கேக்குறது crux of the matter. இன்னைக்கு என்ன, you all have sisters. உங்க எல்லாருக்கும் அம்மா இருக்காங்க, தங்கச்சி இருக்காங்க, மனைவி இருக்காங்க. ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். என்னுடைய பர்சனல் லைஃபோ இல்லைங்க இன்னொரு நடிகையோட பர்சனல் லைஃப், அவ கிடக்குறா, அவ நிர்வாணமா நடிச்சா, அவ யாருங்க இவங்க? வாட் இஸ் திஸ் ரபிஷ்? இது why don't you stand up? நீங்க நில்லுங்க எங்களுக்கு. நீங்க as a fourth estate you all should stand up for us. தப்புங்க, ஒரு பெண்ணை பத்தி இப்படி பேசுறது தப்பு. ஏன்னா நியூஸ் இஸ் டிஃபரெண்ட். நீங்க fourth estate, நீங்க ஒரு நியூஸை சொல்றீங்க, தவறா சொல்ல போகும்போது எங்களுக்காக நீங்களும் குரல் கொடுங்களேன், சொசைட்டியை மாத்துங்க. யா சாரி, நான் ரொம்ப ஏதோ கிளாஸ் எடுக்கிற மாதிரி இருக்கு எனக்கு. சொல்லுங்க நெக்ஸ்ட். Thank you. Okay? Yes. ஆமா சொன்னாங்க. நாசர் சார் அவர்கள், நாசர் எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னாரு, இந்த மாதிரி ஒரு மீட்டிங் இருக்கு இந்த தயாரிப்பா. நான் ஒண்ணு கேட்டேன், நீங்க ரெண்டு தரப்பும் பேசணும் நாசர். இப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்க, வாட் இஸ் த மேட்டர்னு சொல்லுங்க. மேட்டர் என்ன சொல்றாங்க, செலவுகள் அதிகம், கேரவேன் அதிகம். கேரவேன் கொடுக்கணும் எல்லாருக்கும், பிகாஸ் சில இடத்துல வசதி இல்லை. செலவுகள் எங்க கம்மி பண்ணும் அப்படிங்கிறது. முதல்ல நீங்க ஹீரோக்கு சம்பளம் கொடுத்துடுறீங்க, ஓகே. அதுக்கப்புறம் எல்லாருமே நான் இன்னும் என் கணவர் கூட சண்டை போடுவேன், எங்களை விட அதிகமா சம்பளம் வாங்குறீங்க நீங்க, எங்களை விட வசதி உங்களுக்கு தான் கொடுக்குறாங்க, நீங்க எல்லாம் எங்களுக்கு முன்னாடி நின்று ஃபைட் பண்ணுங்க ப்ளீஸ் அப்படின்னு சொல்லியிருக்கேன். நான் ஒண்ணு கேட்கிறேன், இதெல்லாம் ப்ரொடியூசர்ஸ் தரப்புல சொல்றாங்க செலவு அதிகம். யார் செலவு பண்றது? யார் செலவு பண்றாங்க? நடிகர் செலவு பண்றாரா? இல்ல, ப்ரொடியூசர் செலவு பண்றாங்க. சோ ப்ரொடியூசர்ஸ் நீங்க முதல்ல ஒரு கட்டுப்பாட்டுக்கு வாங்க. எல்லாரும் ஹீரோ கால் ஷீட் கொடுத்தா போதும்னு சொல்லி அவங்க என்ன சம்பளம் கேட்கறாங்கன்னு நீங்க போய் கொடுத்துடுறீங்க. சோ தென் கம்ப்ளைண்ட் பண்ண போகும்போது ஒரு நியாயமா கம்ப்ளைண்ட் பண்ணணும். நான் சரி குற்றம் வேண்டாம், நீ தப்பு பண்ண அவன் தப்பு பண்ண, ஐ டோன்ட் வாண்ட் டு கெட் இன்டு தட். ஏன்னா எனக்கு இந்த இண்டஸ்ட்ரி ஒர்க்கிங்ஸ் தெரியும், நானும் ஒரு ப்ரொடியூசர்ஸ். பிராக்டிக்கலா என்ன பண்ணணும்னா, நீங்க உட்கார்ந்து முதல்ல எல்லா யூனியன்ஸும் ஃபர்ஸ்ட் சம்பள உயர்வு பத்தி தான் பேசுறாங்க. அந்த இடத்தோட எவ்வளவு கிராஃப்ட் இருக்கு, 21 கிராஃப்ட் எவ்வளவு கிராஃப்ட் இருக்கு பெப்சில? 24 கிராஃப்ட் இருக்கு. அந்த 24 கிராஃப்ட்ஸ்ல யார் யாருக்கு இங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும். ஒரு ஃபைட்டருக்கு இன்சூரன்ஸ் இருக்கணும், லைஃப் இன்சூரன்ஸ் இருக்கணும், மெடிக்கல் இன்சூரன்ஸ் இருக்கணும், அடுத்தவங்களுக்கும் மெடிக்கல் இன்சூரன்ஸ், ஒரு லிமிடெட் மெடிக்கல் இன்சூரன்ஸ். கம் டு தி சொல்யூஷன். சொல்யூஷனுக்காக எல்லாரும் வேலை செய்வோம்னு நான் நாசர் சாருக்கு சொன்னேன். இது மாதிரி பண்ணுங்க. நீங்க சரி ஒரு ஹீரோக்கு நீங்க கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க, இது நியாயம்னு நினைக்கிறீங்க,
ஓகே நீங்க கொடுங்க. பட் அடுத்தவங்களுக்கு வந்து எப்படி நீங்க ப்ரொடக்ஷன் பண்ணணும்னா, நான் இது ஒரு பெருமைக்காக சொல்லல. நான் ஒரு படம் நடிச்சேன் வெளிநாட்டுல. அங்க இருக்கிற பிளானிங் வந்து ஒரு 10% நாங்க பண்ணா we will save a lot of money. டைரக்டர்ஸ் வந்து ஒரு ஷாட் வந்து 20 இடத்துல வச்சு கேமரா எடுக்கிறாங்க. ஏன் அவங்கள ஓவர் ஷூட் பண்றீங்க, எதுக்காக ஓவர் ஷூட் பண்றீங்க கேளுங்க. யாரு கேட்பாங்க? நடிகர் கேட்பாங்களா? நடிகர் சங்கத்துக்கும் அதுக்கும் எந்த இதுவும் கிடையாது. அப்புறம் நாங்கள் நடிக்கும் போது மானிட்டரே கிடையாது. நாங்க மானிட்டர் பார்க்க மாட்டோம். இன்னைக்கு இருக்கிற எல்லாருமே போய் ஒவ்வொருத்தரா மானிட்டர் முன்னாடி நிக்கிறாங்க, அது ரீவைண்ட் பண்றாங்க, அது பாக்குறாங்க. நானும் அங்கிருந்து அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஏன்னா இது டெஃபினட்டா 45 மினிட்ஸ் போதுங்க. இந்த ஆக்டிவிட்டி வந்து 45 மினிட்ஸ் எடுக்குது. அந்த 45 மினிட்ஸ் வந்து இஸ் டைம் ஸ்பென்ட். ஸோ நீங்க கால்குலேட் பண்ணுங்க, 1 ஹவருக்கு நீங்க என்ன ஸ்பெண்ட் பண்றீங்க. யூனிட் ஓடுது, ஜென்ரேட்டர் ஓடுது, பேட்டா கொடுக்குறீங்க, எல்லாம் கொடுக்குறீங்க. அந்த 1 hour இஸ் கான். ஸோ எதுவா இருந்தாலும் கேமரா செட்டப் பண்ணதுக்கு அப்புறம் தென் கிவ் த மானிட்டர். அப்புறம் see the captain of the ship is the director. டைரக்டர் ஓகே சொன்னா யாரும் பேசக்கூடாது. அப்படிதான் நாங்க சினிமா பண்ணோம். டைரக்டர் நான் இன்ன வரைக்கும் நான் மானிட்டர் பாக்குறேன். நான் கேளுங்க, ஐ நெவர் see the monitor. சும்மா என் மேக்கப் டிண்ட் ஓகேயா, என் ட்ரெஸ் ஓகேயான்னு மட்டும் பார்த்து சார் இந்த ஏன்னா அடுத்தவங்களும் மேட்ச் பண்ணணும்னு சொல்லுவேன். அதுக்கப்புறம் டைரக்டர் ஓகேயான்னு சொன்னா ஓகேன்னா நான் வாயே திறக்க மாட்டேன். நான் பாட்டுக்கு போய் உட்காந்து அடுத்த ஷாட் சொல்லுங்க. ஸோ ஓகே, அது அப்படி நாங்க வளர்ந்துட்டோம் அந்த காலத்துல இருந்து. ஏன்னா ஒரு பாரதி ராஜா கிட்ட ஒர்க் பண்ணியிருக்கேன், கே விஸ்வநாத் கிட்ட ஒர்க் பண்ணியிருக்கேன், பெரிய பெரிய டைரக்டர்ஸ் கூட ஒர்க் பண்ணியிருக்கேன். அவங்களுக்கு எல்லாம் எடிட்டிங் டேபிள் இங்க இருந்து. எல்லாருக்கும் வணக்கம். சாரி கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு ஒரு பர்சனல் ரீசன்னால. ரேடன் வந்து எனக்கு வந்து செகண்ட் மாம்ஸ் ஹவுஸ்ன்னு தான் நான் சொல்லுவேன். பிகாஸ் ஐ ஸ்டார்டட் மை கரியர் வித் ரேடான். என்னோட ஃபர்ஸ்ட் சீரியல் வந்து அரசி, அதில் வந்து மேம்க்கு டாட்டராக பண்ணியிருப்பேன். ஐ திங்க் இட்ஸ் 2009 நினைக்கிறேன். ஒரு 15 இயர்ஸ் கழிச்சு, கிட்டத்தட்ட 15 இயர்ஸ் கழிச்சு மறுபடியும் மேம்க்கு டாட்டராக நான் பண்ணிட்டு இருக்கேன். நடுவில் நிறைய சீரியல்ஸ் ரேடானுக்காக பண்ணியிருக்கேன். தாயமா வந்து வில் பி ஆல்வேஸ் க்ளோஸ் டு மை ஹார்ட். ஏன் சொல்றேன்னா, இது வந்து ரொம்ப இந்த ஷாம்லா கேரக்டர் வந்து ரொம்ப 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 இன்னசென்ட்டான கேரக்டர். உலகமே அவங்க அம்மா தான் அவளுக்கு. எனக்கு வந்து அது பண்ணும்போது ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்தது. இவ்வளோ நாள் இவ்வளோ வருஷம் நிறைய கேரக்டர்ஸ் பண்ணியிருக்கேன். பட் இதில் கிடைச்ச அப்ரிசியேஷன் வந்து எனக்கு வேற இது வரைக்கும் நான் பண்ண வேற எந்த சீரியலுமே எனக்கு கிடைக்கல. எல்லாருமே நிறைய பேர் சொன்னாங்க, சில சீன்ஸ்லாம் பார்த்துட்டு ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா பண்றீங்க அப்படின்னு. அது எல்லாத்துக்குமே கிரெடிட் கோஸ் டு மேம் தான். ஏன்னா அவங்க நிறைய எனக்கு அந்த டைம்ல வந்து நிறைய டீச் பண்ணியிருந்தாங்க, இப்படி பண்ணா நல்லா இருக்கும், அப்படி பண்ணா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு. ஸோ எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பி. எனக்கு எது என்ன பேசுறதுன்னு திடீர்னு கையிலுக்கு மைக் கொடுத்தோன்னு என்ன பேசுறதுன்னு தெரியல. பட் தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ரேடான் ப்ரொடக்ஷன் பற்றி நான் சொல்லணும். ஆக்சுவலி நான் மேம் பற்றியும் சொல்லணும். என்னன்னா 15 இயர்ஸ்க்கு முன்னாடி நான் மேம் எப்படி பார்த்தனோ அதே பொட்டென்ஷியல், அதே டெடிகேஷன் டுவர்ட்ஸ் அ ஒர்க், இது எல்லாமே வந்து இப்போவும் நான் மேம் கிட்ட அதே எனர்ஜி பார்த்துக்கிட்டே இருக்கேன். அண்ட் இது ரொம்ப பெரிய பெரிய விஷயம். ஸோ இது இந்த மாதிரி இன்னும் நிறைய நிறைய விஷயம் நான் மேம் கிட்ட இருந்து கற்றுக்கணும்னு நினைக்கிறேன். நான் மட்டும் இல்லை, இப்போ வர புதுசாக வர எல்லாருமே மேம் கிட்ட இருந்து நிறைய விஷயம் கற்றுக்கணும். இந்த டெடிகேஷன் டுவர்ட்ஸ் ஒர்க் இதெல்லாம் வந்து சூப்பர். அண்ட் எனக்கு அவங்க கூட ஸ்க்ரீன் ஸ்பேஸ் ஷேர் பண்ணுறதே வந்து ரொம்ப பெரிய ஹானராக ஃபீல் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ட்ரஸ்டிங் ஆன் மீ அண்ட் கிவிங் மீ திஸ் ஒண்டர்ஃபுல் கேரக்டர். தேங்க்யூ மேம். அண்ட் ரேடான் பொறுத்த வரைக்கும் they'll treat everybody, all the artists ரொம்ப 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 பேம்பர் பண்ணி ஒரு 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 பேபி மாதிரி பார்த்துப்பாங்க எல்லாருமே. எனக்கு வந்து ரேடான் அப்படின்னா கண்ணை மூடிக்கிட்டு நம்ம ஒத்துக்கலாம். ஸோ எந்த ப்ராப்ளம் இருக்காது, எந்த ஒரு இஷ்யூ இருந்தாலுமே she is there to sort it out. அண்ட் என்ன சொல்றது, பயங்கர சேஃப்டி அவங்க கூட இருக்கும் போது. ஸோ இவங்களை மீறி இவங்களை மீறி வேற எதுவுமே நம்மளுக்கு நடக்காதுன்ற ஒரு சேஃப்டியும் இருக்கும். இட்ஸ் லைக் அ லைன்ஸ் டென்னு சொல்லலாம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கிவிங் மீ திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்ஸ் அ லாட். பாயிண்ட் தட் ஐ வாண்ட் டு ஆட். அக்கா சொன்ன மாதிரி நானுமே சின்ன வயசுலேருந்து ரடான்ல வளர்ந்த ஒரு பொண்ணு தான். செல்வி ஆகட்டும், அரசி ஆகட்டும், அதுலேயும் இவங்களுக்கே பொண்ணா நான் நடித்தேன், மேம்க்கும் வேணு சாருக்கும். ஸோ அந்த ஒரு பாக்கியம் திருப்பி ஒரு ரீபர்த் மாதிரி 16 இயர்ஸ்க்கு அப்புறம் எனக்கு கிடைச்சிருக்கு. ஸோ திஸ் இஸ்
சச் அன் ஆனர், பெரிய பிளெஸிங் எனக்கு. அதே மாதிரி இந்த ஒர்க் பிளேஸில் வந்து இருக்கிற அந்த ஒரு கம்ஃபர்ட் ரடானில் கொடுக்குறாங்க. அது வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இப்போ நடக்கிற பிரச்சனைகள்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் எல்லா சினிமா இண்டஸ்ட்ரியிலையும். அந்த வகையில் வந்து we are kept very safe and it is an amazing workplace to சொல்றேன். Thank you so much.